வெல்கம் டு மாலா யூடியூப் சேனல். மறுபடியும் வரவேற்கிறேன். இது நான் இது வஞ்சரம் ஃபிஷ்ஷு செய்யலான்னு இருக்கிறேங்க, ஃப்ரை பண்ணலான்னு இருக்கிறேங்க. இது வந்து 1.25 kg மீனுங்க, கழுவி வச்சுருக்கிறேன். உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி இருக்கிறேன். இப்போது தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், இது காம்ப்ளன் ஸ்பூன்னு நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டேபிள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவில் கூட அதில் போட்டுக்கலாம். இது மிளகாத்தூள் போடுறேன் நான். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், கொஞ்சம் மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன்னு, அரிசி மாவு 2 டீஸ்பூனுங்க, கொஞ்சம் கடலை மாவு 1 டீஸ்பூன் போதுங்க. கடலை மாவு பைண்டிங்க்கு, வேறு எதுக்குமே இல்லை, பைண்டிங்க்கு. தேவையான அளவு உப்பு. நீங்கள் இந்த மசாலா கூட டேஸ்ட் பண்ணிக்கலாங்க, மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு. உப்பு, புளி, காரம் எல்லாம் ஒரிப்பாக இருக்குதான்னு கூட டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட தேவைப்பட்டுக்கலாம், இது போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன்னு, ஒரு 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. எவ்வளோ தேவையானதோ ஒரு லைன் போட்டுக்கோங்க, லைன் பிழிஞ்சுக்கோங்க. கையிலே பிழிஞ்சுக்கலாங்க, ஏன்னா நம்ம இது விரலுங்களுக்கு கூட ஸ்ட்ரென்த்து வேணும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது வச்சு தான் ஸ்குவீஸ் பண்ணோன்னு. இது புளி கரைசலுங்க. தேவையான புளி கரைசல் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க எல்லாம். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டாக்கா சேர்த்துக்கலாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். காரம் கொஞ்சம் அதிகமாக சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக காரம் சாப்பிடுவாங்க. இந்த விதை மட்டும் பார்த்துக்கங்க விழாமல், ஏன்னா இந்த விதை கசப்பு கொடுத்துரும். கொஞ்சம் கலருக்கு வேணுமெண்டா காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் போட்டுக்கலாங்க, இல்லைன்னா பரவாயில்ல. வீட்டில் இருக்கிற என்ன பொருள் இருக்குதோ அது போட்டுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க, இல்லை 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம் கலருக்கு. இது பார்க்கலாம், கொஞ்சம் ஒரிப்பாக இருக்குது இந்த மசாலா, கொஞ்சம் எடுத்து நாக்கில் வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து மசாலா தடவிக்கலாம் மீனுக்கு. இப்போ பாருங்கள், மசாலாலாம் தடியாச்சு, நல்லா அது தடவிட்டு நல்லா அழகாகவும் தெரியுது. ஆனால் கொஞ்சம் இது வந்து நீங்கள் உடனே சேர்த்துந்தாக்கா கொஞ்சம் ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு டீப் ஃப்ரையோ
இல்லை வந்து தவா ஃப்ரையோ ஏதாவது செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து இப்போது நீங்கள் வந்து அரை மணி நேரம் இன்னும் ஊற வச்சு செய்யலைன்னா கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள். இது தாங்க பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தவா வச்சாச்சுங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது மசாலா போட்ட ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெடி அதிகமாக வந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இதாங்க பார்க்கும் போதே பாருங்கள். இருங்க நல்லா கட்டி போட்டுக்கலாம். இந்த புளி ஊற்றிருக்கிறோம் இல்லைங்களாங்க, இது வந்து நைட்டு இந்த மீனில் ஊற இன்னும் சுவையாக இருக்கும். உள்ளே இந்த இது மசாலாலாம் உள்ளே ஊறிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ப்ரௌன் ஆகும் கொஞ்சம். ஏதாவது அதிகமாக ஃப்ரை ஆனால் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலையோடு சாப்பிட்ணுன்னா இது ஃப்ரை பண்ணிக்கணுங்க. சில பேர் டீப் ஃப்ரை பிடிக்கும்.